முடன் திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும், கருடனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள். கருடனை எந்தெந்த கிழமைகளில் வழிபட்டால் ஏற்படும் நன்மைகளை குறித்து பார்ப்போம். கருடனை வணங்கினால் பகவானை வணங்கிய பலன் கிடைக்கும். பெருமாள் நாராயணனை வணங்கிய பலன் கிடைக்கும். கருடனின் நல்ல அழகான இயற்கை இறகுகள் யக்னங்கள் என்றும், காயத்ரி மகா மந்திரமே அவனுடைய கண்கள் என்றும், ஸ்தோத்திர மந்திரங்கள் அவனுடைய தலை என்றும், சாம வேதமே அவனுடைய உடல் என்றும் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. கருட பகவானை ஞாயிற்றுக்கிழமை கண்டால் தரிசனம் செய்தால் நோய் நீங்கும். திங்கள் கிழமை தரிசனம் செய்தால் சுகங்கள் கிடைக்கும், துன்பங்களும் துயரங்களும் விலகும். செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்ய துணிவும் மகிழ்ச்சியும் அளிக்கும். புதன்கிழமை தரிசனம் செய்தால் கருடனை வஞ்சனை கொண்டவர் விலகுவார், விரோதிகள் அழிவார். வியாழக்கிழமை தரிசனம் செய்தால் தரிசிக்க நீண்ட ஆயுளும் செல்வங்களும் வாய்க்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தரிசனம் செய்தால் கருடனை லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அவரை தரிசனம் செய்யும் பொழுது வலது கை மோதிர விரலால் நாம் கன்னங்களில் 3 முறை ஒட்டிக்கொள்ள வேண்டும். ஓம் மகாமந்திரம். ஓம் குங்குமாதி வார்ணாய குந்தேசு தவலாசாய கருடராஜாய நமக. இந்த மந்திரங்களை நாம் சொல்லி வழிபட வேண்டும். மீண்டும், நாம் எவ்வளவோ நல்லது கெட்டது செய்திருந்தாலும் மனித ஜென்ம கர்மாவில் அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப புவியில் பிறப்பெடுக்கிறார்கள். அதன் அமைப்பில் 21 தலைமுறை என்பது நமது தலைமுறையை குறிக்கும். அதில் உள்ள பிதுர் சாபங்களில் மிக கொடியது பிதுர் சாபம். இந்த சாபங்கள் நீங்க நாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? திருவெண்காடு தலத்தில் உள்ள வடவாசல் ஆல விருட்சத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது. இதன் பெயர் ருத்ரகயா. காசியில் இருப்பது விஷ்ணு கயா. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் தீர்க்கும் இடம். யுகம் பல கண்ட கோயில். காசிக்கு சமமான தலங்கள் 6. அதில் ஒன்று திருவெண்காடு. இத்தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருட்சம் எல்லாமே 3. சிவனின் 64 மூர்த்தங்களுக்குள் ஒன்றைய ஆகோர மூர்த்தி இத்தலத்தில் மட்டும் காணலாம். காசியில் உள்ள 64 நாளகட்டங்களுக்குள் இணையான மணிகர்ணிகா ஆறு இங்கு உள்ளது. புதன் பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. முக்குண நீராடல். இத்தலத்தில் உள்ள அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களை வளர்பிறை புதன்கிழமை புதனோரையில் தலைக்கு பச்சைப்பயிறு வைத்து மறுநாள் விடிந்ததும் அதை செவ்வாய்க்கிழமை இரவு வைத்து தூங்கி மறுநாள் விடிந்ததும் எழுந்து தலையை சுற்றி ஆற்றில் விட்டு வர நமக்கு 7 ஜென்ம தலைமுறை பாவங்களும் போக்கும். பச்சை பயிரை வைத்து மூழ்கி புதனை தரிசனம் செய்வோருக்கு 7 ஜென்ம கர்மா வினைப்பதிவிலிருந்து விடுபட்டு சகல செல்வங்களையும் பெறுவார்கள் என்பது நடைமுறையில் கண்ட உண்மை. நாம் 7 தலைமுறை ஜென்மங்கள் பாவங்கள் போகவும் மிக எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை தினமும் 108 முறை நாம் உச்சரிப்பதன் மூலமும் இந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஓம் சிவாய நமக. நமச்சிவாயம் என்னும் இந்த மகா மந்திரத்தையும் நாம் உச்சரிப்பதன் மூலமும் நமது உடல் சுத்தமாகி நமக்கு சகல சம்பத்துக்களும் உண்டாகும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பிஹெச்டி பேசுகின்றேன். ஜாதகம் எழுத பார்க்க சந்தேகங்கள் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளலாம். 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.